எக்ஸ்ட்ராடினரி ரெமெடி. ஒரு துளி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமண வாழ்க்கை, பிசினஸ் கூட்டு, இதெல்லாம் அருமையா இருக்கு. தவறு நடக்காமல் பார்த்துக்கலாம். தெய்வீக அறிவு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் சந்தோஷத்தை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வரலாம். தொழிலை தற்காத்துக்கலாம், தொழில் லாபத்தை தற்காத்துக்கலாம். பெருசா ஜெயிக்கிற வழி பாருங்க. இந்த டைம்ல உங்களை தற்காத்துக்குங்க, நல்லவங்களோட பழகுங்க. ஜாக்கிரதை விருச்சிக ராசிகளே. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட், சிங்கப்பூர்ல அலெக்சாண்டர் ரோட்ல இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குறேன். இது விருச்சிக ராசி 2025 எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ தொகுப்பு. இந்த 2025 சில ராசிகளுக்கு சரியா இல்ல. அதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்க. மொத்த உலகமும் 3 பேர்த்த ஒரு நபர் தடுத்து நிறுத்தப்படலாம், பெரிய பாதிப்புக்கு உள்ளாகலாம். அது கடன், கவலை, நோய், இந்த மாதிரி விஷயங்கள்ல. அதே மாதிரி ஒரு 3 பேர்த்த ஒரு நபர் ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருப்பாங்க, ஜமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 33%. இன்னொரு 33% வாழ்க்கையில கொண்டாட போறாங்க இந்த வருஷம். கிட்டத்தட்ட 2020 மாதிரியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2025 அந்த டைம் கொரோனா வந்த தொந்தரவுகள், சனி கேது குரு சேர்க்கை 2019 எண்டுல இருந்து 2020 ஜனவரி 20 வரைக்கும், நவம்பர் 4 2019 இருந்து ஜனவரி 25 2020 வரைக்கும் ஒரு 80 நாட்கள் சனி கேது குரு இந்த 3 கிரகங்கள் தனுராசியில் இருந்ததுனாலதான் பெரிய பாதிப்பு உள்ளாச்சு. அந்த காலகட்டத்தில் ஒரு 6-7 வீடியோக்களை போட்டிருக்கேன். அதுல 1வது வீடியோ 2 ஜூலை 2019 போட்டிருப்ப, போய் பாருங்க. மொத்த உலகம் ஸ்டன்னாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அது நடந்தது. அதே மாதிரி இந்த வருடத்துல 2025 முதல் 4.5 மாசத்துல அதன் பிறகு மறுபடியும் தொடர்ந்து ஒரு சில ராசிகள் படாதபடி வரப்போகுது. அந்த ராசி லிஸ்ட்ல விருச்சிக ராசியும் இருக்கு. ஆனா பியூட்டிஃபுல்லான ரெமெடிஸ் உங்களுக்கு தரேன், எக்ஸ்ட்ராடினரி ரெமெடி. அதை செஞ்சு நீங்க அழகாக இந்த காலகட்டத்தை நீங்க கடந்து வந்துடலாம். இது எப்படி சொல்ல போறோம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சனி மார்ச் 29 வரைக்கும் 7ல குரு மேனேஜபிள். அதே மார்ச் 29 இருந்து 14 மே வரைக்கும் சனி 5ஆம் வீட்டுக்கு போயிடுறான், புத்திர தோஷம் மாறுறான். ஆண்களோ பெண்களோ குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு காலகட்டம் வரும். அது நமக்கு அடுத்த பாட்டை பிரிச்சு சொல்ல போறோம். மே 14க்கு பிறகு ஒரு 5 மாத காலத்துக்கு ஒரு பலனா சொல்ல போறேன். அது குரு பயிற்சி, அஷ்டம குரு. அதன் பிறகு மறுபடியும் ஒரு 73 நாட்கள் அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் வரைக்குமான ஒரு காலம். 4 பாட்டை பிரிச்சு தர்றேன். ஒவ்வொரு பாட்டா சொல்லிட்டே வர்றேன். இதுல சொல்றது எதையுமே நீங்க நெகட்டிவ் எடுத்துக்காதீங்க. அத்தனைக்கும் சரியான கைடன்ஸ் நான் உங்களுக்கு தரேன். ஒரு துளி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது முதல் 3 மாதத்துல சுகஸ்தானத்தில் சனியும், 5ஆம் வீட்டில் ராகுவும், 7ஆம் வீட்டில் கேதுவும், லாபஸ்தானத்தில் 7ஆம் வீட்டில் குருவும், லாபஸ்தானத்தில் கேதுவும். ஸோ டெஃபினட்டா இந்த 3 மாதங்கள் அண்டர் கண்ட்ரோல், பெஸ்ட் லைஃப். உங்களுடைய உடம்பு நல்லா இருக்குது, உங்க மனசு நன்றாக இருக்குது. ஆனா இது ஜாதகத்தோட 80% ஒத்து போகும். என்ன காரணம்னா, உங்க ஜாதகம் தவறா இருந்துச்சுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி நான் சொல்ற மாதிரி இல்லைன்னா உடனே ஜாதகத்தை எடுத்து போய் அஸ்ட்ராலஜி பாருங்க. முதல் 3 மாதத்துல உடம்பு மனசு நன்றா இருக்கும். வசதி, அந்தஸ்து, மரியாதையில எந்த ஒரு குறையுமே இல்ல. எடுக்கிற முடிவுல நீங்க கண்டிப்பாக நீங்க ஜெயித்துக் கொள்ளலாம். அதே மாதிரி சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனத்துல இருக்கக்கூடிய குறைகள் அண்டர் கண்ட்ரோல். நீங்க இந்த டைம்ல ஏதாச்சும் ரிஸ்க் எடுக்கிறனா எடுங்க. ஒரு சொத்து வாங்குறதுக்காகவோ, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ, உங்களுக்கு ஒரு கடன் தேவைப்பட்டாலோ கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம், எடுக்கலாம். ஆனா ஜாதகத்துல இருக்குதான்னு பாருங்க. இப்ப ஜாதகத்திலே இருந்து நீங்க இந்த ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையில போய் முடியும். இந்த காலகட்டம் 7ஆம் வீட்டுல இருக்கிற குரு உங்களை பேலன்ஸ் பண்ணிட்டு, அப்ப அந்த 4ஆம் வீட்டுல இருக்கிற சனியோ, 5ஆம் வீட்டுல இருக்கிற ராகுவியோ, 7ஆம் வீட்டு குருவும் லாபஸ்தானத்துக்கு எது ஈஸியா மேனேஜ் பண்ணிடுது. அப்ப சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி வாங்குறது எந்த ஒரு குறையுமே இல்லை. கடன், கவலை, நோய், எதிரி எல்லாம் கட்டுக்குள்ளார. தேவைப்பட்டால் கடன் வாங்கிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் போறீங்கன்னா போயிட்டு வாங்க. அருமையான இல்லற வாழ்க்கைக்கு சாத்தியம் இருக்கு. நல்ல தொழில் வாழ்க்கைக்கு சாத்தியம் இருக்கு. நல்ல கூட்டு தொழில் வாழ்க்கைக்கு சாத்தியம் இருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக வாழ்க்கை எடுத்துட்டு போறதுக்கு சாத்தியம் இருக்கு. இந்த திருமண பந்தம், திருமண வாழ்க்கை, பிசினஸ் கூட்டு, இதெல்லாம் அருமையா இருக்கு. கிரேட் ஆன ஒரு காலகட்டம் தான் இந்த 3 மாசம் நம்ம சொல்லலாம். அப்ப தொழில் லாபம், பர்சனல் லைஃப் எல்லாமே கரெக்டா இருக்குது. இந்த குழந்தை விஷயத்துல கொஞ்சம் சரியா இல்ல, கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் நிம்மதி கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி எவ்ரிதிங் கிரேட். நீங்க எதை வேணாலும் செய்யலாம். எக்ஸப்ட் தயவு செய்து ஜாதகத்தை போய் ஒரு அஸ்ட்ராலஜர் பார்த்து போய்க்கிங்க. ரிஸ்க் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்க தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. நீங்க தொடர்ந்து போல திடீர்னு விபரீதமாக கோச்சாரத்தினால் நடக்காது. ஏதாச்சும் உங்களுக்கு ஜாதகத்தில் தவறுனா மட்டும்தான் சாத்தியம். இந்த 3 மாத காலம், இந்த 3 மாத காலத்துக்கு பிறகு நண்பர்களே நம்ம பார்க்க வேண்டியது 29 மார்ச் 14 மே வரைக்குமான 1.5 மாத காலம். இந்த 1.5 மாசத்தை எப்படி நம்ம பிரிச்சு சொல்றோம்னா, சனி பயிற்சி ஆயிருந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டுல சனி ராகு சேர்ந்துறான், குரு ஸ்டில் 7ஆம் வீட்டுல இருக்கிறான், லாபஸ்தானத்துல ஸ்டில் கேது இருக்கான். அப்ப என்ன ஆயிருந்து கேட்டீங்க, கிட்டத்தட்ட முதல் 3 மாசம் மாதிரியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இந்த 1.5 மாசம் உங்களால ஓரளவுக்கு டிஃபென்சிவா இருக்க முடியும். தொழில் வாழ்க்கையில ஓரளவுக்கு எடுத்துட்டு போக முடியும். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கை, இதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. ஆனா பெயர் புகழ் மரியாதை தெரிந்து தவறு செய்தால் மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாகலாம். காரணம் 5ஆம் வீட்டுல இருக்கிற சனி ராகு. ஆக உங்களுடைய குழந்தையினால் உங்களுக்கு பிரச்சனையோ, உங்களால உங்க குழந்தைகளுக்கு பிரச்சனையோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அப்பா அம்மா கூட ஒத்து போகாது போகலாம், அல்லது நம்ம குழந்தைங்க நம்மளோட ஒத்து போகாம போகலாம். அப்போ இந்த வாரிசு அப்படிங்கிறதுல குவைட் ஆயிருங்க, அரசாங்கத்தில் குவைட் ஆயிருங்க. எந்த ரிஸ்கையுமே இந்த 1.5 மாசத்துல எடுக்காது. இந்த 1.5 மாசத்துல எந்த ரிஸ்க்குமே எடுக்காமல் அப்படியே கடந்து வர வழியை பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா,
சொல்லணும்னா ஒரு சேஃபா வாழ பழக வேண்டிய ஒரு 1.5 மாசம். நீங்க ஜாதகத்தை பாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சனி பேச்சுக்கு பிறகு ஏப்ரல் மாசத்துல, அல்லது உடனே ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா இனிமேல் சொல்றது இன்னும் நெகட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பியூட்டிஃபுல் ரெமெடியை இதுல தர்றேன். இதுல நீங்க அப்படியே நீங்க மீண்டு வந்துடலாம், ஒரு துளி தவறு நடக்காமல் பார்த்துக்கலாம். அதற்கு முன்னால் நண்பர்களே, இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பலன் சொல்ல போறோம்னா 14 மேலேருந்து 18 அக்டோபர் வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். 5 மாதங்கள் 7 நாட்கள். இந்த 157 நாட்கள் 14 மே 2025 18 அக்டோபர் 2025 வரைக்குமான காலம் நம்மளுக்கு குரு வந்து அஷ்டம குருவா மாறிக்கலாம். இந்த அஷ்டம குருல எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அஷ்டம குரு ஆரம்பிச்சிடலாம். சரி, விஷயத்துக்கு வரும். அடுத்த பாயிண்ட் நம்பர்ல என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிபிகேஷன்ல போய் ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க. என்னோட அனைத்து வீடியோ உங்களுக்கு வரட்டும். ஏன்னா ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சித்தாந்தங்கள் நல்லா தெரியும். தலையில இருக்கிற மூளை எப்படி ஓரளவு படிச்சு வச்சிருக்கேன். உதாரணத்துக்கு சிறுமூளைன்னா நம்முடைய வெளிமனது, பெருமூளைனா நம்முடைய ஆழ்மனது. இப்ப சிறுமூளைக்கு நினைவாற்றல கிடையாது. தொடர்ந்து பகல் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்க, சைக்கிளோடு பழகிட்டே இருக்கிறீங்கன்னா நினைவாற்றல் சிறுமூளை கிடையாது, நினைவாற்றல் பெருமூளைக்கு தான் இருக்கும். அந்த பழக்கம் பெருமூளைக்கு கன்வெர்ட் ஆகி பெருமூளையில போய் நீங்க சைக்கிளோட்டு பழகிட்டீங்க, ரிஜிஸ்டர் ஆயிரும். சைக்கிளோட்டு பழகிட்டீங்க, ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா எத்தனை வருஷங்கள் சொல்ல நீங்க திரும்ப சைக்கிள் ஓட்டலாம். ஆள் மனதுங்கிறது பெருமூளை, வெளி மனதுங்கிறது சிறுமூளை. இந்த மாதிரி மூளை, மனது, ஜோதிடம் இது எல்லாத்தையும் என்னால் கரெக்டாக கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பலனாக சொல்ல முடியும். ஆக என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறது அதிக மனத்தெளிவும், அதிக சித்தாந்தங்களும், அதிக பகுத்தறிவு உங்களுக்கு கிடைக்கும், தெய்வீக அறிவு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு போறேன். இந்த 157 நாட்கள் எப்படி இருக்கும்? மழை பெய்ஞ்சிட்டு நண்பர்களே, ட்ரிசிலிங் சிங்கப்பூர்ல. இந்த ட்ரிசிலிங்ல தான் நின்று பேசிட்டு இருக்கேன். போனெல்லாம் அப்படி நடந்துட்டே இருக்குது, அப்படியே தூரிட்டே இருக்கு. இந்த 157 நாட்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அஷ்டம குரு 5ஆம் வீட்டில் சனி ராகு, லாபஸ்தானத்துக்கு கேதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. எதனால எப்படி நான் சொல்றேன்னா, அந்த கேதுக்கு சுபகிரகத்துடைய பார்வை இல்லை. 5ஆம் வீட்டில் ராகு சனி, உங்களுக்கு 8ஆம் வீட்டில் குரு. நீங்கள் தடுத்து நிறுத்தப்படலாம் அப்படிங்கிற பாயிண்ட் வரும். தொழிலில் தடை ஏற்படலாம், வாழ்க்கையில் தடை ஏற்படலாம், உடம்பு மனசும் தவித்து போயிடலாம், செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை தடைவிட்டு போகலாம், எடுக்கிற முடிவில் தோத்து போகலாம், நல்லது கெட்டது தெரியலாம், கெட்டது நல்லதா தெரியலாம், உங்கள் சந்தோஷத்தை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வரலாம், சிரமப்பட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா குரு பார்வை இருக்குது 4ஆம் வீட்டுக்கு, அதனால சிரமப்பட்டு அதை கரெக்டாக பிளான் பண்ணீங்கன்னா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். நீங்கள் பிளான் பண்ணிக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம். பிளான் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா இது நிம்மதி கேடு, சுகக்கேடு, வருத்தம் ஏற்படலாம். அரசாங்க பகை மட்டும் தேடிடாதீங்க, லாங் டைம் போயிடும். அப்போ அரசாங்க பகை இருக்கக்கூடாது, குழந்தைகளோட பகை இருக்கக்கூடாது, பெயர் புகழ் மரியாதைக்கு தவறு வரலாம், அந்நியர்களால் ஆபத்து வரலாம், இல்லறத்தில் தொந்தரவு ஏற்படலாம். அந்த அப்பா மகன் உறவு மட்டும் இல்லை, கணவன் மனை உறவுக்குள்ள தொந்தரவு வரலாம், கூட்டாளிக்குள்ள தொந்தரவு வரலாம். கூட்டாளி உங்களை இந்த 5 மாதத்தில் ஏமாற்றலாம். கெட்டவனாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த கெட்டவனுக்கு இப்போ நீங்கள் தெரிய வரலாம், நீங்கள் பாதிக்கப்படலாம் இந்த அஷ்டம குருனால. அதன் பிறகு நீங்க பார்த்து கஷ்டப்பட்டீங்கன்னா, நல்ல பிளான் பண்ணீங்கன்னா தொழிலை தற்காத்துக்கலாம், தொழில் லாபத்தை தற்காத்துக்கலாம். ஆனா டெஃபினட்டா ஒரு நல்ல பிளான் வேணும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு பயன்படுவேன். எப்படி பயன்படுவோம்னா, உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பக்கத்துல அஸ்ட்ராலஜர் பாருங்க, நான் எப்பொழுதும் சொல்லுவேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி தனியார் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்க. அது சுருக்கமாக நான் என்ன சொல்றேன்னு சொல்றேன். உங்களை இந்த 2025 என்னால் 5 மடங்கு ஜெயிக்க வைக்க முடியும். 2 to 5 மடங்கு, அல்லது 5 வருட இலக்கை இந்த 1 வருடத்தில் அடைய செய்ய முடியும். உங்க ஜாதகம் தவறா இருந்தா அந்த அனைத்து தவறுகளையும் தடுத்து நிறுத்த முடியும் என்னால. உங்களை வந்து நான் ஸ்டன் பண்ணி இருக்க தலைவிதிலிருந்து உங்களை நான் காப்பாற்ற முடியும் என்னால. ஒரு பியூட்டிஃபுல் லைஃபுக்கு என்னால் இந்த தியானத்தை எடுத்துட்டு போக முடியும். அந்த தியானத்தை உங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க போறேன்னா, தொடர்ந்து 7 நாட்கள் ஒரு 25 பேர்த்தோட சேர்ந்து ஒரு ஜூம் கால் அட்டன் பண்ண போறேன். நீங்க டெய்லி 1 hour நான் ஜூம் கால்ல பேச போறேன், ரெக்கார்ட் பண்ணி போறோம். அந்த ஜூம் கால் ரெக்கார்டிங் பிறகு அடுத்த 2 வாரத்துல நீங்க வந்து சிங்கப்பூர் வர்றீங்க. நீங்க 2 நாள் சிங்கப்பூர் ட்ரிப் நான் உங்களுக்கு பிளான் பண்ணி தரேன். 2 நைட் ஸ்டே பண்ண போறீங்க. எங்கூட ஒரு 5-6 மணி நேரங்கள், 4 மணி நேரம் இருந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் எங்கூட பேச போறீங்க. நாம 25 பேர்கள், நீங்க, நான் ஒரு ஆள் 26 பேரும் இன் டிஸ்கஷன். ஜோதிட தெளிவுரை, விளக்குறை, வாழ்வியல் தத்துவங்கள், விளக்குறை, வேற மாறி சிங்கப்பூர் திரும்பி நீங்க ஊருக்கு போறீங்க. டூ அண்ட் ஃப்ரோ, விசா, டிக்கெட்ஸ் எல்லாம் அந்த பேக்கேஜுக்குள்ள வந்துடும். வெரி மினிமம், வெரி மினிமம், வெரி அஃபோர்டபுள். மிடில் கிளாஸுக்கு, அப்பர் மிடில் கிளாஸ்க்காகவும் நம்ம ஒரு 500-1000 பேர் இதை கத்துக்கிறோம். இந்த 25 பேர் டீம் ஆயிடுறீங்க. இன்னொரு 25 டீம், நம்ம எல்லாரும் ஒரு டீமா சேரோம். அப்படியே டிராவல் ஆகும். ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி, அவங்க தான் இந்த ஐடியா எனக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க பண்டிட் சார். நீங்க வந்து ரொம்ப அப்பர் மிடில் கிளாஸ்ல போய் மில்லியனர்ஸ்க்குலாம் போய் கத்துக் கொடுக்கறது பதிலாக நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிற, உற்சாகத்தில் இருக்கக்கூடிய, வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செலக்ட் பண்ணிட்டே வாங்க, ட்ரெயின் பண்ணுங்க. இவங்களை வந்து மில்லியனர் ஆக்கிருங்க. அந்த மில்லியனர் மறுபடியும் மல்டி மில்லியனராக நம்ம 2 வருஷம் வச்சு ட்ரெயின் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we start from the base ன்னு சொன்னாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம். ஆல்ரெடி நிறைய பணக்காரங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்க இன்னும் நன்றாக இருக்கிறாங்க. ஆனால் அதனால ஏற்பட பிரயோஜனம் விட
இதுல இன்னும் ஜாஸ்தி எனக்கு தோணும். ஏன்னா அதுக்கு நான் 30-40 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். டெய்லி 1 hour டைரக்டா 1-to-1. சார்ஜஸ் ஆர் சோ ஹை இன் லேக்ஸ். ஆனா உங்களுக்கு பண்றது வேற விஷயம். சோ அழகா என்னோட டிராவல் பண்ணீங்கன்னா இதுல ரெமெடி வந்துடும். உங்க ஜாதகத்தை நான் பார்த்து இந்த ஜாதகத்தில் என்னக்குன்னு தெரிஞ்சு உங்களை அப்படியே கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் சேஃபஸ்ட் ஜோன்ல நான் உங்களை விட்டுருவேன். ஃபைன் நம்பர்கள். இப்போ அடுத்த பாயிண்ட் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த 5 மாதங்கள் சோதனை முடியுது. குரு உங்களுக்கு நேரடியா அக்டோபர் 18 கடகராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. அதிசாரத்துல அஷ்டமத்துல இருந்துட்டு அப்படியே போறாரு. அதன் பிறகு என்ன ஆகிறாருன்னா, உங்களுக்கு ஒரு 24 நாட்கள் நவம்பர் 11 வரைக்கும் உங்களுக்கு 9 குரு. அது மாதிரி வக்கரம் அடைகிறாரு நவம்பர் 11. திரும்ப 5th டிசம்பர்ல வக்கரத்திலே திரும்ப ஒரு அஷ்டம குருவா மாறுறாரு. அப்ப டிசம்பர் மாசம் மறுபடியும் வக்கரத்திலே அஷ்டமத்தில் தொடர்றாரு. இந்த காலகட்டம் எப்படி கேட்டாங்க, 18th டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு 18th டிசம்பர் to 31st டிசம்பர் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டாங்க. ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கம்ப்ளீட்டா ரிலீஃப் ஆயிருன்னு சொல்ல முடியாது. முயற்சிக்கிற பொழுது ஒரு நல்லது நடக்கலாம். உடம்பையும் மனசு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதையில நம்மளால மீண்டு வர முடியும். சுக விஷயங்களை நம்மளால மீண்டு வர முடியும். சொத்து சுகத்தை எல்லாம் நம்ம கண்ட்ரோல் எடுத்துட முடியும். பெயர் புகழ் மரியாதை மட்டும் தான் ஸ்டில் பிரச்சனை தான். உங்க பேரும் மரியாதையும் கெடாம பாத்துக்கங்க. ஏன்னா இந்த பெயர் புகழ் மரியாதை கெட்டுருச்சுன்னா நீங்க மீண்டு வர்றது கஷ்டம். ஸோ இது இந்த விருச்சிக ராசியை ஒரு உழுக்க போற 2025 தான். அப்போ முயற்சி பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு 75 நாட்கள் கூட சொல்லலாம். இது 18 அக்டோபர் to இந்த டிசம்பர் முடிகிற வரைக்கும். அப்போ இந்த வருஷம் முடிகிற பொழுது நம்ம கரெக்டா இருந்தோம்னா ட்ரை பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணலாம். இதுல எந்த இடத்துலயுமே தொழில சமாளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. எங்க குறைவா இருக்குன்னா, மதிப்பு மரியாதை டேமேஜ் ஆயிடலாம், நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிடலாம், நம்ம எப்போ செய்த தவறுகளுக்கு இன்னைக்கு தண்டனை வந்துடலாம், அல்லது அரசாங்க பகை ஏற்படலாம், நல்லது கெட்டதா தெரியலாம், கெட்டது நல்லதா தெரியலாங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்துக்குள்ள தான் இந்த 75 நாளும் தொடருது. அப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, தொடர்ந்து உங்களுக்கு மே 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆனதுல அஷ்டம குரு இந்த வருடம் முடிகிற வரைக்கும் ஒரு இம்பேலன்ஸ் லைஃப். 2025ல 3 ராசிக்காரர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அதுல விருச்சிக ராசியும் ஒன்று. ஆகவே அவசியம் அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு நல்ல மென்டர் இருக்காரு, அஸ்ட்ராலஜி இருக்காரு, மெடிடேஷன் சொல்லி தரவங்க இருக்காங்கன்னா போங்க. ஏன்னா இந்த மெடிடேஷன் எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த பிக்சர், இந்த பண பிக்சர் உங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பிக்சர். ஆனா இதான் பிரார்த்தனை நினைச்சுங்க. இந்த பிக்சர் உங்களுக்கு 3rd டைமென்ஷன் ஆச்சுன்னா பிக்சர் நிஜமா உருவாகிடும். அப்போ நம்மளுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது நடந்தாலும் நடக்கலாம். இட் இஸ் 2 டைமென்ஷன். ஒரு பிக்சர், அந்த பிக்சர் பணமா மாறுமா? ஒரு வீட்டு பிக்சர் வீடா மாறுமா? அந்த மாதிரி தியானங்கிறது உங்கள் மனதில் இருக்கிற எண்ணங்களை 3rd டைமென்ஷனா மாத்திரும், நிஜமான பொருளாக மாத்திரும். ஆகவே தியானம், கடவுள் வழிபாட்டு முறை, இதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. தியானம் கத்துக்குங்க. எங்காச்சும் ஒரு பக்கம் பெருசா ஜெயிக்கிற வழி பாருங்க. இந்த டைம்ல உங்களை தற்காத்துக்குங்க. துன்பத்திலிருந்து வெளியே வர பாருங்க. நல்லவங்களோட பழகுங்க. ஜாக்கிரதை விருச்சிக ராசிகளே. கடவுள் வழிபாட்டு முறைனா சிவனேன்னு சிவன் வீட்டுல இருக்கலாம், பெருமாளேன்னு பெருமான் வீட்டுல இருக்கலாம். அடிக்கடிக்கு பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் போங்க. இரவு நேரத்துல பெருமாளையும் சிவனையும் வழிபடுங்க. பிள்ளையாரையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுங்க. பாலாஜியும் அளவிலுமிகு தாயாரை வழிபடுங்க. வாழ்க்கை நன்றாக இருக்கும். நன்றி மகளே. நன்றி 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 நன்றி.